சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் செல்லும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேட்டிலிருந்து தான் புறப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் திட்டவட்டமாக இதனை தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய நிலையில் கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் செல்லும் என்று அதனுடைய சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ புறநகர் ரயில் நிலையம் வரும் வரை கோயம்பேட்டிலிருந்தே செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ புறநகர் ரயில் நிலையம் வரும் வரை கோயம்பேட்டிலிருந்தே செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்த அந்த பேட்டியையும் இப்போது பார்க்கலாம். About 50 to 60% பஸ் பேசஞ்சர்ஸ் தான் வழி பூரா இறங்குறாங்க. மீதி பேசஞ்சர்ஸ் வந்து நேராக கோயம்பேடுல இறங்கி அங்கிருந்து தான் அவங்க ஆட்டோலயோ இல்ல ஓலா ஊபர்ல போறாங்க. இன்னைக்கு ஓலா ஊபர் நம்ம கோயம்பேடுல இருந்து ட்ரையல் பார்த்தோம். டிராப் பண்ணறதுக்கு போனோம்னா 1300 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது. போற டிராவலிங் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது. இந்த ஒரு ரீசன் இல்லாம கவர்மெண்ட்ல வந்து நாங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்டயும் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா வகையில என்னென்ன அவங்க டெவலப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண நாங்க மாறிக்கிறோன்ற கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கிறோம். மினிஸ்டர் கிட்டயும் சொல்லியிருக்கிறோம். கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேட்டிலிருந்து தான் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு ஓலா ஊபர் செல்லக்கூடிய அந்த கட்டணம் என்பது 1300 1500 வரை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் செல்லும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.